இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தோசை மாவு எப்படி அரைக்கிறது, அதே மாதிரி அந்த தோசை மாவை வச்சு எப்படி 7 வகையான தோசை சுடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். தோசை மாவு அரைக்கிறதுக்கு உளுந்து அரிசிலாம் என்ன ரேஷியோ எடுக்கிறது அதையும் சொல்லியிருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 4 மடங்கு அரிசி சேர்க்கணும். 4 டம்ளர் அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இதையும் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு தான் அரைப்பேன். சில பேர் அரை மணி நேரத்துலேயே ஊற வச்சுட்டு அரைப்பாங்க. இப்போ 4 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கிரைண்டரில் போட்டுடலாம். அது மாதிரி உளுந்தை அரைக்கும் போது உடனே தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் உளுந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம உளுந்தை அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்படியே தண்ணியை ஊற்றிடாமல் உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம உளுந்தை கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ அரிசியை போட்டுக்கலாம். நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டோம்னா கிரைண்டர் ஸ்ட்ரக் ஆகாமல் ஓடும். இல்லைன்னா நம்ம அரிசியை போட்டுட்டோம் அப்படின்னா கிரைண்டர் நின்றுக்கிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு போட்டோம்னா நிற்காமல் ஓடும். இப்போ மாவு ஆட்டியாச்சு. இப்போ உளுந்தையும் அதோடு சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்தும் மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். உப்பு சேர்க்குறது நம்ம அப்போ சுட போகிற மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 6 மணி நேரத்துக்கு விட்டுறலாம். எல்லா மாவுலேயும் உப்பு போட்டோம்னா புளிச்சு போயிடும். அதனால் நம்ம அன்னைக்கு யூஸ் பண்ணுற மாவுக்கு மட்டும் நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். இப்போ தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பொடி தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். வறுத்ததுக்கப்புறமா 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கரெக்டான அளவு காரமாக இருக்கும். காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, 2 பெருங்காயம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மொறுன்னு வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பையும் சேர்த்தே வறுத்துடலாம். அது மாதிரி பொடி பண்ணும்போது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பொடி பண்ணணும். நல்லா ஆறிச்சு. இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பொடி தோசை செஞ்சிடலாம். தோசையை ஊற்றிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்தா அந்த பொடியை அப்படி தோசை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். பொடி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய பொடி தோசை ரெடி ஆகிடும். பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ ஆனியன் தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டொமேட்டோ ஆனியன் சட்னி செய்யணும்.
அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். அது மாதிரி இந்த பேஸ்ட் வந்து சேர்க்குறது தோசை மாவாக இருக்கும்போதே சேர்க்காம கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ டொமேட்டோ ஆனியன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளெயின் முட்டை தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடயே உப்பு பெப்பர் தூளும் தேவைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் நான் இப்போ போட்டுக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 சைடு வந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய பிளெயின் எக்கு தோசை வந்து ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் தோசை எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறமா ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஒரு ஆனியனை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அதை சைடு வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஆனியன் தோசை வந்து ரெடி ஆகிடும். இந்த தோசை வந்து நல்லா ஊத்தாப்பம் மாதிரி போட்டு அப்படியும் சுடலாம். ஆனியன் தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ கார்லிக் தோசை எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து பெரிய சைஸு பூண்டு 20 பல் வந்து எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு சட்னியை வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய கார்லிக் தோசை வந்து ரெடி ஆகிடும். நான் பெரிய ஜாரில் அரைச்சதுனால பூண்டு அரைபடாமல் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிடலாம். மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய கார்லிக் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆம்லெட் தோசை எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு முட்டை, கொஞ்சோண்டு உப்பு, பெப்பர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து தோசையில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு 100 சைடும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய ஆம்லேட் தோசை வந்து ரெடி ஆகிடும்.
இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து தோலை வந்து உரிச்சுக்கலாம். தோல் எல்லாத்தையும் உரிச்சாச்சு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு 4 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள். இதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரே தோசையே சுட்டு கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சுட்டு கொடுத்தா அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மசிச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் தோசையை ஊற்றி இந்த மசாலாவை தடவி எடுத்தோம்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு தோசை வந்து ரெடி ஆகிடும். இப்போ மசாலா வந்து நல்லா கட்டி ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கினா இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசைக்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து தடவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா மசாலா வேணால் நிறையா போட்டுக்கலாம். இப்போ நான் நடுவால் மட்டும் போட்டுக்கிறேன். மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு குக் பண்ணால் நம்மளுடைய மசால் தோசை வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் எல்லா தோசையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உருளைக்கிழங்கு மசால் தோசை ரெடி.